ஒன்றே ஒன்று வினையை வென்றவர்கள் ஞானிகள். நல்வினையும் இல்லை, தீவனையும் இல்லை. நல்வினையும் நோய், தீவனையும் நோய் தான். நல்வினை நோய் ஏன் சொல்றேன்? மீண்டும் பிறவி வரும். அப்ப புண்ணியம் சொல்ற, மீண்டும் பிறவி வரும்னு சொல்ற. நல்ல பிறவியா வரும் அவதானே தவிர விடுபட முடியாதல்லவா. நல்ல பிறவி. இப்போ உயர்ந்த மரபில் பிறந்திருப்பான். தாயும் அறிவுள்ளவள், தந்தையும் கல்வி, தாயும் கல்வி. உயர்ந்த மரபுள்ள குடும்பத்தில் பிறந்திருக்கிறான். நிறைய வசதி நல்ல வசதியான வாழ்க்கை, உயர்ந்த நிலையில் இருக்கிறான். பிறவி வருமே தம்பி, அதை வெல்ல முடியணுமா? அதுவும் நோயே. இனி மீண்டும் பிறக்கக்கூடாது. பொல்லாத வறுமையும் நோயே. தீவினை காரணமாக பொல்லாத நோய் சூழ்ந்த உடம்பு, நிம்மதியில்லா வாழ்க்கை, மனைவி நோய்வாய்ப்பட்டவள், பிள்ளைகள் தொட்டு தொடங்கவில்லை, அன்றாடு செத்து பிழைக்கிறான். அதுவும் நோயே. தொட்டதெல்லாம் வெற்றி, அழகுள்ள மனைவி, அன்புள்ள பிள்ளைகள், நல்ல சுற்றுப்புற சூழ்நிலை, தாய் தந்தை, பெருமைக்குரிய தாய் தந்தை, எல்லா அமைப்புகள் எல்லாம் இருக்கு. அதுவும் பிறவிக்கு காரணம். ஞானிகள் ரெண்டு அற்ற